இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த 3 பேரும் காணோன்ற விஷயம் இப்ப அவங்க ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்ப அந்த ஃபேமிலி அந்த பொண்ணுங்களை தேட ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணுங்களை காணோன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனா என்ன அடிச்சவன் மட்டும் நான் தான் அந்த பொண்ணை கடத்தி இருக்கிறேன்னு என் மேல சந்தேகப்பட்டு என்னை தேடி வருவான். அப்போ அவன் யாருன்றத நான் கண்டுபிடிப்பேன். அவனை கண்டுபிடிச்சு அடிச்சு எந்த பொண்ணை அவன் காப்பாற்றணும்னு நினைச்சானோ அந்த பொண்ணு கூட அவன் கண்ணு முன்னாடியே நான் சந்தோஷமா இருப்பேன். இதுதான் நான் அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. ஹவுஸ் இட்? So sweet. மேனேஜர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கில் பார்த்துட்டு போவோம். உங்களை அடிச்சவன் உங்களை தேடி இங்க வருவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருவான். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இங்க வந்தாலும் அவன் திரும்ப உங்களை அடிச்சிட்டா? டார்லிங், அவன் இப்ப என்ன அடிக்க மாட்டான். எப்படி சொல்றீங்க? அந்த 3 பேரையும் நான் கடத்தி வச்சிருக்கேன்ல, அதுல ஒருத்தி தானே அவனுக்கு வேண்டப்பட்டவ. அவ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவன் என் மேல கை வைக்க மாட்டான். அண்ணே சார், இங்க மேனேஜர் வீடு எதுன்னு? 4வது மாடி. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரவன் என்ன ஒன்றும் பண்ண மாட்டான். அவன் உள்ள வரும்போது சுய நினைவோட இருந்தா தானே என்னை அடிக்க முடியும். வீட்டுக்குள்ள வரும்போது சுய நினைவே இருக்காது. ஏன்? அவன் என் வீட்டு கதவை தொட்ட உடனே அவனுக்கு ஷாக் அடிச்சிடும். ஏன்னா வீட்டு கதவுல கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கேன். சொல்லியா? சார், உங்களை தேடி ஒருத்தர் வந்தாரு. உங்க வீட்டு நம்பர் சொல்லி அவர் அனுப்பிச்சிருக்கேன் சார். ஓகே, அவன் வந்துட்டான். வா, வந்து வேடிக்கை பாரு. கம் 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 கம். கதவை திறக்கலாமா வேணாமா? அந்த மேனேஜர் நந்தினி இங்கே தான் கடத்தி வச்சிருப்பாங்க. அந்த மேனேஜர் நந்தினி இங்கே தான் கடத்தி வச்சிருக்கான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? கதவை திறந்து நேராக உள்ள போய் பார்த்துடலாமா? இல்லை, இப்படி போனால் கண்டுபிடிக்க முடியாது. பின்வழியாக போய் பார்க்க வேண்டியது. கம் கம். சுவிட்ச் போடு. வாடா வாடா, வந்து துர்றா, வந்து கைய வை, அப்புறம் இருக்குடா உனக்கு. வா. என்ன இது இன்னும் காணோம்? இன்னும் வரல? வந்தவன் இன்னும் கதவை தொட காணோம். என்ன யாரையும் காணோம்? சுவிட்ச் ஆஃப் பண்ணு. யாருமே இல்லையே. சொல்லுங்க சார். யோ, எவனோ ஒருத்தன் அட்ரஸ் கேட்டான்னு சொன்னேன். இன்னும் அவன் வீட்டு பக்கமே வரல. அப்படிங்களா சார்? உங்களை கேட்டுதான் சார் வந்தாரு. உங்க வீட்டுக்கு வரலன்னா எங்க போனாருன்னு தெரியலையே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. சரி, டென்ஷன் ஆகாதீங்க. எங்க போயிட போறான்? கண்டிப்பா வருவான். மெயின் கேட்ல இருந்து உள்ள வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? இந்நேரம் அவன் வந்திருக்கணும்ல. ஒருவேளை நம்பர் தெரியாம வேற வீட்டுக்கு போயிருப்பானோ? கொஞ்சம் கூலா இருங்க, வருவான். சொல்லுங்க சார். டேய், அவன் இன்னும் இங்க வரல. அவன் இங்க வரலன்னு வச்சுக்கோயேன், அந்த 3 பொண்ணுங்களையும் நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ அதை நீங்க செஞ்சிருங்க.
இன்னும் 1 ஹவர்ரா. நான் ஃபோன் பண்ணல, நான் சொன்னதை செஞ்சிரு. சரிங்க சார். 3 பொண்ணுங்களை கடத்தி வச்சிருக்கானா இவனை? வேணாம், இவனை இப்ப அடிக்க போய் அந்த 3 பேருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? முதல்ல அந்த 3 பேர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்றது? இந்தாங்க, எங்க அக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ தேவதி, யார் நீங்க? எல்லாம் உனக்கு வேண்டப்பட்ட ஆள் தான். வேண்டப்பட்டாளா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. என்ன, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க தானே 3 பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? ஹலோ, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிருக்குமே. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் செய்ய முடியுது? பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வியா? அசிங்கமா இல்ல? ஏய் ரொம்ப பேசாத. உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னு உனக்கே நல்லா தெரியுமே. அந்த 3 பொண்ணுங்களும் எங்க இருக்காங்கன்னு ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு. சொல்லலன்னா என்ன பண்ணுவ? உன் தம்பி என் கூட தான் இருக்கான், அத மனசுல வச்சுட்டு பேசு. என் தம்பி என்ன பண்ணிருவ? கொன்னுருவியா? இல்ல அவனை அடிச்சு சித்திரவதை பண்ணுவியா? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்ன மாதிரி ஆளுங்களாலலாம் நாங்க துணிஞ்சு பண்ற விஷயத்தெல்லாம் உங்களால பண்ண முடியாது. அதனால நீ ஒழுங்கா என் தம்பியை விட்டுட்டு நாங்க இருக்கிற இடத்துக்கு வா. நாங்க அந்த 3 பேரையும் விட்டுறோம். நீ சொன்ன மாதிரி உன் தம்பி எதுவும் பண்ண எனக்கு மனசு வராதுதான். ஆனா என்னால வேற ஒண்ணு பண்ண முடியும். என்ன பண்ணிருவ? அந்த 3 பொண்ணுங்க காணாம போனதுக்கு காரணம் நீதான்னு நான் அந்த பொண்ணுங்க வீட்டுல உள்ளவங்கிட்ட சொல்லிடுவேன். அவங்க போலீஸ் கிட்ட போவாங்க. போலீஸ்கா? ஒருவேளை அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, முதல்ல நீ தான் மாட்டுவ. ஐயோ, ஒருவேளை உங்களை அடிச்சவன் அந்த பொண்ணுங்களை காப்பாத்திட்டா என்ன பண்றது? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் முடியாது? இங்க வந்தவன் அங்கே போகலாம்ல? அதான் போக முடியாதுன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் போக முடியாதுன்னு கேக்குறேன். டார்லிங், ஏன்னா அந்த பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருக்கிறது ரெட் ஹில்ஸ்ல, நம்ம பழைய ஆபீஸ் குடோன்ல. இங்கிருந்து அவன் ரெட் ஹில்ஸ்க்கு டிராவல் பண்ணி போறதுக்கே 1 hour ஆயிடும். அதுக்குள்ள நம்ம ஆளுங்க எல்லா கதையும் முடிச்சிருவானுங்களே.